நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இது வரைக்குமே தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி அப்படின்றத கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து மத்திய அரசாங்கம் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா மெட்ரோ இருக்கு இல்லையா, மெட்ரோக்கான 2ஆம் கட்ட பணிகள் அப்படின்றத வந்துட்டு முழுமைப்படுத்தணும், அதுக்கான நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கேட்டதெல்லாம் கொடுக்காத மாநில மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செங்கல்பட்டுல ஈநுழை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி என்னப்பா இந்த ஈநுழை திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி அணுமின் நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு எக்கச்சக்கமான சீர்கேடுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஜப்பான், சீனா இந்த மாதிரியான வளர்ந்த நாடுகளில் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை வேணாம், இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கு. மூணாவது பொருளாதார சுமை அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால கைவிடப்பட்ட ஈநுழை திட்டம் அப்படின்ற திட்டத்தை பார்த்தோம்னா இப்போ மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கையில் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதுக்கான ப்ராசஸ் அப்படின்றதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான எதிர்ப்பு அப்படின்றது கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வளர்ந்த நாடுகள்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, மோடி வந்துட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு அதிகப்படியான பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்துமோ, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நியூட்ரினோ திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான திட்டங்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பார்த்தோம்னா கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் சைட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் அப்படின்றதெல்லாம் ப்ராசஸில் தான் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் வெளிநாடுகளில் வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு இங்கே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது உண்மை, இதனால் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுமா, எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும், ஏன் இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈநுழை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு அணுமின் நிலையம் இல்லைன்னா ஒரு அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய அணு உலை இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்றது பார்த்தோம்னா அதில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் ஈநுழை அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஈநுழையில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் இருக்கு இல்லையா, அதே எரிபொருளை பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அடுத்த அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு எரிபொருளாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈநுழை இருக்கு இல்லையா, அதில் தோரியத்தை தான் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தோரியத்தை பயன்படுத்தும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த தோரியம் யுரேனியமாக மாறும். அந்த யுரேனியம் இருக்கு இல்லையா, அந்த யுரேனியத்தை பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் கட்ட அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அணு உலைகளில் பயன்படுத்த முடியும். ஸோ இப்படி ஒரு அணு உலையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எரிபொருளை இன்னொரு அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் இருக்கு இல்லையா, அதான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஈநுழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதில் பயன்படுத்தக்கூடிய குளிர்விப்பான் இருக்கு இல்லையா, திரவ சோடியத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா குளிர்விப்பானாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்துட்டு ரொம்பவே கெமிக்கல் அப்படின்றத தாண்டி பார்த்தோம்னா ஈஸியாக வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அது வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதன் மூலியமா, அதாவது திரவ சோடியம் இருக்கு இல்லையா, திரவ சோடியத்தின் மூலியமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதனுடைய பாதிப்பு பல மடங்கு இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சீனா இருக்கு இல்லையா, சீனா, ஜப்பான் மாதிரியான நாடுகள்லாம் இந்த முயற்சி அப்படின்றத பண்ணுறாங்க. சீனாலாம் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே கையில் எடுத்துகிட்டு இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஜப்பான் அந்த திட்டம் அப்படின்றத செயல்படுத்தும் போது 1995 அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா மோஞ்சு அப்படின்ற டைமில் ஒரு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறமா ஜப்பானும் பார்த்தோம் அப்படின்னா அந்த திட்டம் அப்படின்றத கைவிட்டுறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து பெரிய பெரிய உலக நாடுகளே கைவிட்ட ஒரு திட்டம் அப்படின்றத இந்தியா எடுத்து பண்ணுறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு யுரேனியம் இருக்கு இல்லையா, யுரேனியம் வந்து ரொம்ப கம்மியான அளவில் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால அதுக்கு வந்துட்டு ஒரு மாற்று எரிபொருள், மாற்று திட்டம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் அப்படின்றது பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான யுரேனிய கிடங்குகள் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தோம்னா இந்த ஈநுழை திட்டம் இருக்கு இல்லையா, அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்
மோடி அரசாங்கம் இல்லை மத்திய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, நம்ம தோரியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு இன்னொரு அணு உலைக்கு பார்த்தோம் அப்படின்னா எரிபொருள் அப்படின்றதும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் யுரேனியங்கள் இருக்கு இல்லையா, தொடர்ந்து ஒரே மாதிரியான டைமில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்தியாவில் யுரேனியத்தை விட தோரியம் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எரிபொருள் இருக்கு இல்லையா, அந்த எரிபொருளை வச்சு தான் நம்ம இந்த அணுமின் நிலையங்கள் அப்படின்றத ரன் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதில் 50% நல்லது 50% கெட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. பட் இந்த திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா ரஷ்யா மட்டும்தான் இப்போ இந்த திட்டம் அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தோம்னா அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் அப்படின்றத இந்தியா கையில் எடுத்திருக்கிறதுனால இங்கே ஏதாவது பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான பொறுப்பு அப்படின்றத யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் அணுமின் நிலையங்கள் இருக்கு இல்லையா, ஸோ கூடங்குளம் பிரச்சனைலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே மறந்துருப்போம். ஆனால் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வெடிச்சிச்சு. நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு. பட் அப்போ பார்த்தோம்னா கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அங்கே வந்துட்டு அணுமின் நிலையம் மட்டும்தான் அமைப்போம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியேற்றிடுவோம், அங்கே உள்ளே வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அங்கேருந்து வெளியேறக்கூடிய அணுக்கழிவுகளையுமே பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மாநில கவர்மெண்ட் அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் அவங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றதையும் மீறி பார்த்தோம்னா அதுக்குன்னு சொல்லி தனியான கிடங்குகள் அப்படின்றது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த திட்டம் அப்படின்றதையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்துட்டு இது எந்த விதத்துலையுமே ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஈநுலை ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயல்படுத்தின எல்லா நாடுகளுமே கைவிட்டுட்டாங்க, எக்ஸ்பெக்ட் நம்ம ரஷ்யாவை தவிர. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இப்போ உடனடியாக அங்கே நிறைவேற்றியே ஆக வேண்டிய விஷயம் அப்படின்றது என்ன வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிதி இருக்கு இல்லையா, வரி பகிர்வாக இருந்தாலும் சரி இல்லை பட்ஜெட்டில் நிதியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உத்தரப்பிரதேசம், பீகார், இமாச்சல பிரதேசம்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலங்களுக்கு கோடி கோடியாக ஒதுக்கக்கூடிய பாஜக பார்த்தோம் அப்படின்னா இப்படி சுற்றுச்சூழலை சீர்கேட்டு அளிக்கக்கூடிய இல்லைனா மக்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தமிழ்நாட்டில் தொடர்ந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் அதிகப்படியான கூக்குரல் அப்படின்றதும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி கட்சிகள் அப்படின்றத தாண்டி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றதும் என்னவா இருக்குன்னா, இது இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு ஸ்கீம் தான், ஏன்னா இது வந்து அடுத்து 40 வருஷத்துக்கு பார்த்தோம்னா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனியம் இருக்கு இல்லையா, யுரேனியம் வந்துட்டு அதிக அளவில் தயார்படுத்தப்படும், தோரியமும் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. தேவையில்லாத விஷயம் அப்படின்றத தாண்டி அதிகப்படியான பாதிப்பு அப்படின்றதையும் ஏற்படுத்தும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வருது அப்படின்றதுனால அதை இங்கே கொண்டு வந்து திணிக்கிறது இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூட செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2004 வந்துட்டு இந்த திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கான வேலைகள் அப்படின்றதெல்லாம் தொடங்கப்பட்டுருச்சு. 2004 தொடங்கி 2010 இந்த வேலைகள் அப்படின்றதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் 2010 அந்த வேலை அப்படின்றது முடியறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஈநுலை திட்டம் இருக்கு இல்லையா, திரவ சோடியம் இருக்கு இல்லையா, அதை வச்சு எந்த நாடுகளுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணாதனால அதுக்கான டைம் பீரியட், டைம் டியூரேஷன் அப்படின்றது தள்ளி போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த ஸ்கீம் அப்படின்றது வந்து டெவலப் பண்ணப்படுறதுனால அப்போ பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபா, 3492 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடப்பட்ட ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபா, அதாவது 2 மடங்கு அதிகமாக பார்த்தோம்னா செலவு இழுத்து வச்சிருக்கு. இதை இன்னும் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான பொருளாதார சுமை அப்படின்றதா ஏற்படுத்தும். ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.